Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. Not a sign. தூங்குற பொண்ணுங்க தான் எனக்கு டார்கெட். மின்சார ரயிலில் வந்த பெண் மர்ம ஆசாமி செய்த காரியம். விசாரணையில் வெளியான பகீர் தகவல்கள். அரக்கோணத்தில் அதிர்ச்சி. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் அபிராமி. இவர் கடந்த வாரம் ஆவடியில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இதையடுத்து அபிராமி தனது உறவினர்களுடன் சேர்ந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றுள்ளார். அங்கு அனைவரும் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருத்தணியிலிருந்து மின்சார ரயிலில் ஏறி இரவு 9 மணி அளவில் ஆவடி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அபிராமி சிறிது களைப்புடன் இருந்ததால் அங்கிருந்த இருக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். இதனிடையே அந்த மின்சார ரயில் அரக்கோணம் ஸ்டேஷனுக்கு வரும்போது பாதி வழியில் சிக்னலுக்காக காத்து கொண்டு இருந்தது. சிறிது நேரம் அங்கு நின்று கொண்டிருந்த அந்த ரயில் சிக்னல் கிடைத்ததும் அங்கிருந்து புறப்பட்டது. அப்போது அந்த ரயிலில் ஏறியிருந்த மர்ம ஆசாமி ஒருவர் திடீரென அபிராமி கழுத்தில் இருந்த 7 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு ரயிலில் இருந்து கீழே குதித்து தப்பிச் சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அபிராமி பதற்றத்துடன் எழுந்து கத்தி கூச்சலிட்டுள்ளார். அந்த நேரத்தில் ரயிலில் இருந்த சக பயணிகள் உடனடியாக ரயிலை நிறுத்தி அந்த மர்ம ஆசாமியை பிடிக்க முயற்சித்தனர். ஆனால் அதற்குள் அவர் தப்பி சென்று விட்டார். இந்நிலையில் செயினை பறிகொடுத்த அபிராமி கண்ணீர் விட்டு கலங்கியபடி அரக்கோணம் ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய குற்றவாளியை வலைவீசி தேடி வந்தனர். அதேபோல் ஆவடியிலிருந்து அரக்கோணம் வந்து கொண்டிருந்த மின்சார ரயிலில் பார்வதி என்பவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அதே கம்பார்ட்மெண்டில் இருந்த மர்ம நபர் ஒருவர் பார்வதி அணிந்திருந்த 4 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதனிடையே மின்சார ரயில்களில் செல்லும் பெண்களிடம் தொடர் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்து வந்த நிலையில் டிஎஸ்பி கர்ணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் அரக்கோணம் ரயில் ஸ்டேஷன் 4வது பிளாட்பாரத்தில் போலீசுக்கு சந்தேகம் அளிக்கும் வகையில் மர்ம ஆசாமி ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பிடித்து விசாரித்ததில் அவரது பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்துள்ளது. இதையடுத்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் நேரு நகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜ் என்பதும் ரயிலில் தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து நாகராஜை கைது செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்ட ரயில்வே போலீசார் அவரிடம் இருந்து 11 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். இதனிடையே நாகராஜ் மீது வழக்கு பதிவு செய்து அரக்கோணம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் ஆண்கள் சிறையில் அடைத்தனர். அதே சமயம் ரயிலில் தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணிடம் செயினை பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பயணிகள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Not a sign. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.